ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நிறுத்துவதாக கூறி இறங்கி வந்த டொனால்ட் ட்ரம்புக்கு இறங்கி அடிக்கும் ஈரான். ஹர்முஸ் பிரதேசத்திலே அமெரிக்க கடற்படையினர் மேற்கொள்ளப் போகும் இராணுவ பயிற்சிகளும் அமெரிக்க இராணுவத்திற்கு எதிரான உச்ச தாக்குதல்களை ஆரம்பிக்க தயாராகும் ஈரானிய கடற்படையினரும் படுகாயமடைந்திருக்கக்கூடிய 5 அமெரிக்க அதிகாரிகளும் அமெரிக்காவின் தாக்குதல்களை முறியடித்த ஈரானின் வான் பாதுகாப்பு படைப்பிரிவினரும் பாரசீக வளைகுடாவிலே மிதக்கும் அமெரிக்காவினுடைய ட்ரோன்களும் ஈரானின் அதிரடியான நடவடிக்கைகளும் 30 வருடங்களுக்கு முன்பே அமெரிக்காவுக்கு எதிரான போரை திட்டமிட்ட ஈரானிய தலைமைகளும் ஈரானினுடைய யுத்த தந்திரத்தினை உறுதிப்படுத்தும் மிக முக்கியமான காணொளிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் ஈராக்கிய கள நிலவரங்களும். ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை அவசரமாக நிராயுதபாணியாக்க வேண்டும் என்றும் அவர்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றிவிட வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு ஈராக்கினுடைய புதிய பிரதமருக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வருகின்றது. இதற்கமைவாக 2 வாரங்களுக்கு முன்பு CIA உளவு பிரிவினுடைய முன்னாள் அதிகாரி ஒருவரும் ஈராக்கிலே களமிறங்கியிருந்தார். ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை அவசரமாக நிராயுதபாணியாக்கி ஈராக்கினுடைய புதிய அமைச்சரவையில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைவர்கள் இடம்பெறக்கூடாது என்பதற்கான உச்சழுத்தங்களையும் வழங்கியிருந்தார். அதே நேரம் ஈராக்கிய கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய மிக முக்கியமான தலைமைகள் இதற்கான சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் ஈராக்கினுடைய புதிய பிரதமரும் எதிர்க்கட்சிகளை முழுமையாக நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தத்தினை வழங்கவில்லை. ஆரம்பத்திலேயே அழுத்தங்களை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு அமெரிக்காவினுடைய முடிவுகளை சமாளிக்கக்கூடிய விதத்திலேயே அமெரிக்க தரப்பினருக்கும் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அவருடைய பதில்களை வழங்கியிருந்தார். நாங்கள் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்க போவதில்லை, ஆரம்பத்தில் அவர்களுடைய ஆயுத குறைப்புகளை மாத்திரம் மேற்கொள்கின்றோம் என குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் அமெரிக்கர்கள் இதற்கு சம்மதிக்கவில்லை. இப்படியான நிலைமையில் கூட்டணி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எதிர்ப்புக்கு ஆதரவளிக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் அமெரிக்காவுக்கு நாங்கள் உறுதியான பதிலடிகளை வழங்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்தார்கள். இதற்கமைவாக தற்போது ஈராக் எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் அனைத்தையும் 2027 ஆண்டின் இறுதி பகுதி வரை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களை முழுமையாக முடக்கிவிட வேண்டும் என்பதனையே அமெரிக்கா விரும்புகின்றது. மேலும் அடிமை அரபுகளும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரக அடிமைகள் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அவசரமாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்கின்ற உச்சழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். மேலும் சவுதி அரேபியா ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிரான எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டிருந்தது. 40 நாள் போரிலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிக முக்கியமான இடத்தை பிடித்திருந்தார்கள். அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இராணுவ தளங்களுக்கு எதிராகவும் குர்திஸ்தான் மற்றும் குவைத்திலே இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்களை ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுடைய தாக்குதல்களின் விளைவாக ஈராக்கில் இருந்தும் அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டார்கள். எனவே இந்த நிலைமைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் மீண்டும் ஈராக்கிலே ஆதிக்கத்தினை அதிகரிப்பதற்காகவுமே அமெரிக்கா அவசரமாக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை நிராயுதபாணியாக்குவதற்கான அழுத்தங்களை வழங்கியிருந்தது. இருப்பினும் தற்போது இந்த அழுத்தங்கள் தோல்வியில் முடிவடைந்துள்ளன. மேலும் 2027 ஆண்டு முடிவடையும் வரையில் இவை தொடர்பான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொள்ளப் போவதில்லை என ஈராக்கினுடைய புதிய அரசாங்கமும் அறிவித்துள்ளது. அத்தோடு ஜூலானியின் தக்ஃபீரி குழுக்களை பயன்படுத்தி ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்திலே மீண்டும் தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளும் திரைமறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஈராக்கின் மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளில் பெரும்பாலானோர் முடக்கப்பட்டு விட்டார்கள். இருப்பினும் தற்போது சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்திருப்பதனால் இந்த ஆதிக்கத்தினை பயன்படுத்தி எல்லை பிரதேசத்தினூடாக ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்தில் சில ISIS பயங்கரவாதிகள் வலுவடைந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியான நிலைமை நேற்றைக்கு முன்தினம் ஈராக்கினுடைய எதிர்ப்பு குழுவான PMF படையினுடைய தளபதி ஒருவருக்கு எதிராக தாக்குதல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈராக்கினுடைய மேற்கு பாலைவன பிரதேசத்தினூடாக பயணிக்கும் சந்தர்ப்பத்திலேயே இவருடைய வாகனத்தை இலக்கு வைத்து குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலில் குறித்த PMF படை தளபதியை கொல்லப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஈராக்கிய அரசாங்கமும் ஈராக்கிய இராணுவமும் PMF படைகளும் ஒன்றிணைந்து தற்போது ISIS பயங்கரவாதிகளுடைய அடுத்த கட்ட அச்சுறுத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிப்பதற்கும்
அதிகப்படுத்துவதற்குமான வேலை திட்டங்களை உச்ச அளவில் மேற்கொண்டு வருகின்றார்கள். தக்ஃபீரி ஜூலானினுடைய அரசாங்கத்தினால் சிரியாவிலே ISIS பயங்கரவாதிகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. சுஃபியானின் தலைமையில் அணிதிரட்டல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஈராக்கினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாகவும் தாக்குதல்களை விரிவாக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். மேலும் இவற்றை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடு தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈராக்கிய அரசு இராணுவமும் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. லிச்சானி நதிக்கும் ஜஹ்ரானி நதிக்கும் இடைப்பட்ட பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை அதிகரித்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தேர்சிரியன் பகுதியினூடாக லிச்சானி நதியை கடந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. லிச்சானி நதி வரையே தாக்குதல்களை விரிவுபடுத்தி ஒட்டுமொத்த தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் லிச்சானி நதிக்கு தெற்கு பிரதேசங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் லிச்சானி நதியை அடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் 14 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களும் 4 புல்டோசர் வண்டிகளும் 1 ஜீப் வண்டியும் இலக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 7 பிரதேசங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 20க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைய தினம் கிரியட் ஷமோனா பிரதேசத்தை இலக்கு வைத்து 2 ஏவுகணை தாக்குதல்களும் ஷமோரா மற்றும் மெட்யூலா ஆகிய பிரதேசங்கள் இலக்கு வைத்து 2 ஏவுகணை தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு குடியேற்ற பகுதிகளை இலக்கு வைத்து இந்த ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று வடக்கு பகுதியிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய சிப்பாய்கள் இலக்கு வைத்து 5 ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை ஒப்புக்கொண்டுள்ளது. அடுத்து தற்போதைய போர்க்களத்தில் ஈரான் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஈரான் எடுக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாகவும் ஈரானினுடைய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் ஈரான் இந்த ஒப்பந்தங்களை உதறி தள்ளிவிட்டு அமெரிக்காவுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடித்து அமெரிக்க இராணுவத்தினை தோற்கடித்து ஒட்டுமொத்த வெற்றியையும் அவசரமாக பெற்றுவிட வேண்டும் என்றும் சிலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். உண்மையில் நம்மில் அதிகமானோரிடத்தில் இந்த கருத்துக்கள் காணப்படுகின்றன. ஈரான் அவசரமாக இந்த போரிலே வெற்றி பெற வேண்டும் என்கின்ற ஆசையும் அதிகமாகவே காணப்படுகின்றன. இருப்பினும் இந்த யுத்த களத்திலே நாங்கள் அனைத்து வெற்றிகளையும் அவசரமாக எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானினுடைய தாக்குதல் திட்டங்களும் யுத்த தந்திரங்களும் வித்தியாசமானவை. மேலும் இந்த யுத்த களத்திலே அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான் வித்தியாசமான காய் நகர்த்தல்களையும் யுத்த தந்திரங்களையும் மேற்கொள்வதற்கு மிக முக்கியமான காரணமே அமெரிக்காவினுடைய அதிநவீன தொழில்நுட்பமும் அமெரிக்காவினுடைய வல்லரசு என்கின்ற சக்தியும் தான். நேரடியாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவிடம் எல்லாவிதமான நவீன தொழில்நுட்ப கருவிகளும் இருக்கின்றன. எல்லாவிதமான நவீன ஆயுதங்களும் உச்சக்கட்ட கண்காணிப்பு கருவிகளும் அமெரிக்காவிடம் இருக்கின்றன. மிகப்பெரிய வான்படையை அமெரிக்கா வைத்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கான போர் விமானங்களையும் மிகப்பெரிய கடற்படையையும் அமெரிக்கா வைத்துள்ளது. எனவே ஈரான் அமெரிக்கா என்கின்ற மிகப்பெரிய சக்திக்கு எதிராகவே இந்த போரை கொண்டு செல்ல வேண்டும். யுத்த களத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடிகளை வழங்க வேண்டும். அமெரிக்காவை பலவீனப்படுத்தி அமெரிக்காவை தோற்கடிக்க வேண்டும். இதனாலேயே ஈரான் இந்த யுத்த களத்தில் அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு சமச்சீரற்ற போர் தந்திரத்தினை பயன்படுத்துகின்றது. மேலும் இந்த போர் தந்திரமானது இன்று நேற்று உருவாக்கப்பட்ட போர் தந்திரம் அல்ல. 1979ஆம் ஆண்டு ஈரான் இஸ்லாமிய குடியரசு உருவாக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானிய தலைமைகள் படிப்படியாக இராணுவ திறன்களை வளர்த்து கொண்டதற்கு பின்பே இவை உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்கள் எவ்வாறு போர் செய்ய வேண்டும், அமெரிக்காவை எவ்வாறு தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற தாக்குதல் திட்டங்களையும் போர் தந்திரங்களையும் ஈரான் 1990ஆம் ஆண்டுகளிலேயே முழுமையாக வடிவமைத்து விட்டது. இவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானினுடைய போர் தந்திரங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய தாக்குதல் திட்டங்கள் தொடர்பாகவும் 1990ஆம் ஆண்டு IRGC இராணுவத்தின் தலைமை அதிகாரியாக இருந்து கடந்த 40 நாள் போரிலே கொல்லப்பட்ட ஹுசைன் சலாமி அவர்கள் இராணுவ பயிற்சி பாசறையில் ஈரானிய வீரர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார். 1990ஆம் ஆண்டுகளில் அவர் படை தளபதியாகவும் மூலோபாய திட்டமிடல் தலைவராக
தலைவராகவும் செயற்பட்டுள்ளார். மேலும் இவ்வாறு 1990ஆம் ஆண்டளவில் இராணுவ பயிற்சி பாசறையில் இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளுக்கு ஹுசைன் சலாமி அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடங்கள் தற்போது காணொலியாக வெளியாகியுள்ளன. மிக நீண்ட காணொலியினுடைய ஒரு சில பகுதிகள் மாத்திரமே தற்போது வெளியாகியுள்ளன. கிட்டத்தட்ட 36 வருடங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட காணொலியினுடைய சில பகுதிகளே வெளியாகியுள்ளன. மேலும் இந்த காணொலியில் தளபதி ஹுசைன் சலாமி அவர்கள் பயிற்சி பெற்று வரக்கூடிய ஈரானிய இராணுவ அதிகாரிகளிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிரான போரை வித்தியாசமான களத்திலேயே மேற்கொள்ள வேண்டும். அமெரிக்காவுக்கு எதிரான போரிலே நாங்கள் 100% வெற்றி பெறுவோம் என்று கூற மாட்டேன். ஆனால் அமெரிக்காவுக்கு எதிரான போரை ஒரு சமச்சீரற்ற போர்க்களத்தை நோக்கி விரிவுபடுத்த வேண்டும் என்றே நாங்கள் கூறுகின்றோம். இதன்போது அமெரிக்கா எங்களுக்கு எதிராக அவர்களுடைய உச்ச வான் சக்தியை பயன்படுத்தும். அவர்களுடைய வான்படையை பயன்படுத்தி எங்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். இருப்பினும் நாங்கள் இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய சில முக்கியமான திறன்களை முடக்கினால் அமெரிக்காவினால் தொடர்ச்சியாக எங்களுக்கு எதிராக அதனுடைய வான் சக்தியை பயன்படுத்த முடியாது. இதன் மூலமாக எங்களுக்கு எதிரான தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது. அதே நேரம் அமெரிக்க எதிரி ஈரானுக்கு எதிராக தரை வழியாகவும் கடல் வழியாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டால் இந்த போரானது விரிவடையும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு போரிலே எங்களுடைய படைகளுக்கு இலகுவான வெற்றியை அடைந்து கொள்ள முடியும். இதனால் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் மோதல்களை விரிவுபடுத்துவதற்கான பொறியை நாங்கள் அமெரிக்காவுக்கு வைக்க வேண்டும். அவர்களால் வான் சக்தியை மாத்திரமே சிறப்பாக பயன்படுத்த முடியும். தரை வழியாகவும் கடல் வழியாகவும் அவர்களால் போரை தொடர முடியாது. மேலும் நாங்கள் வகுத்திருக்கக்கூடிய இந்த சமச்சீரற்ற போரிலே 2 நன்மைகள் இருக்கின்றன. செயல்திறன் மற்றும் பயனுடைமையே இதனுடைய 2 நன்மைகளாகும். உதாரணத்திற்கு அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிலே களமிறக்கப்படுகின்றது என்று வைத்துக் கொள்வோம். இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்களுக்கு எதிராக நாங்கள் சிறிய வேக படகுகளையே களமிறக்குவோம். ஒரு சமச்சீரான போராக இருந்தால் அமெரிக்கா போர்க்கப்பலை களமிறக்கும் போது நாங்களும் எங்களுடைய போர்க்கப்பலை களமிறக்க வேண்டும். ஆனால் நாங்கள் ஒரு சமச்சீரற்ற போரையே வகுத்துள்ளோம். இதற்கமைவாக அமெரிக்காவின் போர்க்கப்பல்களை தடுத்து நிறுத்துவதற்கு நாங்கள் சிறிய படகுகளையே களமிறக்குவோம். இவ்வாறு போர்க்கப்பல்களுக்கு எதிராக சிறிய வேக படகுகளை களமிறக்கும் போது அமெரிக்க போர்க்கப்பல்களுடைய செயல்திறன் குறைவடைந்துவிடும். அவர்களுடைய ஆயுதங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுவிடும். எங்களுடைய தாக்குதல் இலக்குகளை அவர்களால் கணிக்க முடியாமல் போய்விடும். மேலும் இது எங்களுக்கு பயனுடையதாகவும் அமைந்திருக்கும். இதே போன்று தான் அமெரிக்க எதிரினுடைய ஒவ்வொரு போர் தந்திரத்திற்கும் நாங்கள் சமச்சீரான போர் தந்திரங்களை உருவாக்க வேண்டும். அத்தோடு இந்த சமச்சீரற்ற போரிலே முக்கியமாக பயன்படுத்தப்படும் அடுத்த தந்திரம் தான் பொருளாதார இழப்புகளை அதிகரித்தலாகும். இதற்கமைவாக நாங்கள் இந்த சமச்சீரற்ற போரில் போரை வேண்டுமென்றே இழுத்தடிப்பு செய்ய வேண்டும். பல வாரங்களுக்கு, பல மாதங்களுக்கு, பல வருடங்களுக்கு என இந்த போரை இழுத்தடிப்பு செய்ய வேண்டும். இதன் மூலமாக எதிரியினால் பொருளாதார இழப்புகளை சமாளிக்க முடியாது. எப்போதும் அமெரிக்க எதிரி போரை விரைவாக மேற்கொண்டு விரைவாக வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதனையே விரும்புகின்றான். அவசரமாக இலக்குகளை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதனையே அமெரிக்கா விரும்புகின்றது. இதனை நாங்கள் முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். தந்திரமான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு எங்களால் முடியுமான அளவுக்கு போரை நீடிக்க வேண்டும். இவ்வாறு போர் நீடிக்கும் போது எதிரியினுடைய பொருளாதார நெருக்கடிகள் உச்சக்கட்டத்தை அடையும். அமெரிக்க அரசியல் களத்திலே மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்படும். எங்களுக்கு எதிராக அவர்களுடைய திறன்களை முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலைமைக்கு அவர்களே தள்ளப்படுவார்கள். இவ்வாறு நாங்கள் அமெரிக்க எதிரியை படிப்படியாகவே சிதைக்க வேண்டும். மிக நீண்ட போரை மேற்கொள்வதன் மூலமாகவே போர்க்களத்தை இழுத்தடிப்பு செய்வதன் மூலமாகவே எதிரிக்கு இந்த இழப்புகளை சிறப்பாக ஏற்படுத்த முடியும். மேலும் இதற்கு பிறகு அவர்கள் கடல் வழியாகவும் தரை வழியாகவும் தாக்குதல்களை மேற்கொள்ள வரும் சந்தர்ப்பத்தில் எதிரிக்கு உச்ச பதிலடிகளை வழங்கி எதிரியை முழுமையாக முடிக்க முடியும். எதிரியினுடைய பலவீனத்தை பயன்படுத்தி சரியான நேரத்தில் சரியான சந்தர்ப்பத்தில் தாக்குதல்களை மேற்கொண்டு காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு யுத்த களத்தை எங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொள்வதே இந்த சமச்சீரற்ற போரினுடைய மிக முக்கியமான தன்மையாகும் என 1990ஆம் ஆண்டுகளிலேயே IRGC இராணுவத்தினுடைய தளபதி ஹுசைன் சலாமி அவர்கள் ஈரானிய இராணுவ மாணவர்களுக்கு கற்பித்துக் கொடுத்துள்ளார். மேலும் இதிலிருந்து அமெரிக்காவுக்கு எதிரான ஈரானினுடைய போர் தந்திரங்களை சுருக்கமாக எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஒரே நாளில் அமெரிக்க போர்க்கப்பல்களை மூழ்கடித்து அமெரிக்க இராணுவத்தினை சிதைத்து முழுமையாக அழித்து வெற்றி பெறுவதற்காக ஈரான் இந்த போர்க்களத்தை திட்டமிடவில்லை. அமெரிக்காவை படிப்படியாக சிதைத்து அமெரிக்காவை மிக நீண்ட போருக்கான பொறியிலே சிக்க வைத்து அமெரிக்காவை பலவீனப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கக்கூடிய தாக்குதல் திட்டங்களையே ஒரு சமச்சீரற்ற போர் தந்திரத்தையே ஈரானிய தலைமைகள் பின்பற்றுகின்றார்கள். தற்போது நடைபெற்று வரக்கூடிய பேச்சு
பேச்சுவார்த்தைகளிலும் ஈரானினுடைய இந்த காய் நகர்த்தல்களை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அமெரிக்காவோடு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டாலும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படாவிட்டாலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் என்பது ஈரானிய தலைமைகளுக்கு நன்றாகவே தெரியும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்படும் என்பதும் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இருப்பினும் அவர்கள் இந்த கால அளவை இழுத்தடிப்பு செய்கின்றார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் அவற்றை இழுத்தடிப்பு செய்வதற்கான எல்லாவிதமான முயற்சிகளையும் தந்திரமாக ஈரானிய தலைமைகள் மேற்கொண்டுள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மணித்தியாலத்திற்கும் அமெரிக்கா பல மில்லியன் டாலர்களை இழக்கின்றது. பேச்சுவார்த்தையிலும் ஈரானை சரணடை வைக்க முடியாமல் அமெரிக்கா மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது. எனவே இவ்வாறு வேண்டுமென்று இழுத்தடிப்பு செய்து அமெரிக்காவை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி பின்பு ஒரு கட்டத்தில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களையும் கடல்வழி தாக்குதல்களையும் உச்ச அளவில் மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவுக்கு உச்ச பதிலடிகளை வழங்கி அமெரிக்க இராணுவத்தினை தோற்கடிப்பதும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை சிதைப்பதுமே ஈரானினுடைய முக்கியமான திட்டமாகும். எனவே இந்த போர்க்களமானது இவ்வாறு தான் நகரும் என்பதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் இது ஈரானினுடைய பலவீனம் அல்ல, ஈரானினுடைய யுத்த தந்திரம் என்பதனையும் அமெரிக்காவினுடைய பலவீனத்தை பயன்படுத்திய ஈரான் இந்த காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து கடந்த 3 நாட்களுக்கு முன்பு, அதாவது மே 27 ஈரான் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளத்துக்கு எதிரான உச்சேவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தி விட்டதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்தது. இருப்பினும் குறித்த ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்படவில்லை. அமெரிக்க இராணுவ தளத்தை வெற்றிகரமாக தாக்கியுள்ளன. இதன் விளைவாக தற்போது 5 அமெரிக்க அதிகாரிகள் படுகாயமடைந்திருப்பதாக அமெரிக்காவினுடைய ஊடகங்களை செய்திகளில் வெளியிட்டுள்ளன. குவைற்றினுடைய அமெரிக்க தளத்தில் சிறப்பு நடவடிக்கைகளுக்காக 2 வாரங்களுக்கு முன்பு களமிறக்கப்பட்ட குறித்த படை அதிகாரிகளே ஈரானினுடைய இந்த தாக்குதலில் படுகாயமடைந்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அடுத்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக அறிவிப்பொன்றை வெளியிட்டார். நான் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை நீக்கிவிட்டேன். மேலும் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக திறக்க வேண்டும். எந்தவிதமான சுங்க கட்டணங்களும் மறவிடப்படாமல் அனைத்து கப்பல்களும் சுதந்திரமாக பயணிக்க வேண்டும். அதே போன்று ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய யுரேனியம் செறிவூட்டல் கையிருப்புகளை அளிப்பதற்கான உதவியை ஈரான் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினை அளிப்பதற்கான அனுமதியை ஈரான் வழங்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கன்னிவெடிகளை முழுமையாக ஈரான் நீக்கிவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக பதிவிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானின் ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகம் இவ்வாறு தெரிவித்தது. ஒரு சாத்தியமான ஒப்பந்தம் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை ஈரானிய தலைமைகள் நிராகரித்து விட்டதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிக்கைகள் உண்மை மற்றும் பொய்யை கலந்திருக்கக்கூடிய அறிக்கைகளாகும். ஒரு போலியான வெற்றியை வெளிக்காட்டுவதற்காகவே டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய வேலை திட்டங்கள் இறுதி கட்டத்தில் இருக்கின்றன. ஈரானினுடைய நிபந்தனைகள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் இன்னும் இறுதியான அனுமதியை வழங்கவில்லை. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பதனை ஈரானிய தலைமைகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படாது என்பதிலும் உறுதியாக உள்ளார்கள். அதே போன்று ஈரானின் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். இதன் ஆரம்பமாக $12 பில்லியன் பெறுமதி அளவிலான சொத்துக்கள் அவசரமாக விடுவிக்கப்பட வேண்டும். இவற்றை விடுவிக்காமல் ஈரான் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் கையொப்பமிடாது. அதே போன்று லெபனானிலே முழுமையாக போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும். லெபனானிலே யுத்த நிறுத்தம் முழுமையாக நிறுத்தப்படாமல் எந்த ஒரு ஒப்பந்தத்திலும் ஈரான் கையொப்பமிடாது என ஃபர்ஸ்ட் நியூஸ் ஊடகம் செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே அமெரிக்கா ஈரானுக்கு $300 பில்லியன் இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்பதனையும் ஈரானிய தலைமைகள் குறிப்பிட்டுள்ளார்கள். ஒப்பந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஈரானுக்கு இந்த $300 பில்லியன் வழங்குவதற்கான அனுமதியை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இதிலிருந்து பின்வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் ஈரான் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு வெளியாகி ஈரானிய தலைமைகளுடைய பதில்களும் வெளியாகி 2 மணித்தியாலங்களுக்கு அமெரிக்கா பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கஷம் தீவை இலக்கு வைத்து ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரானிய வான் பாதுகாப்பு படை பிரிவினர் குறித்த ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் சுட்டு வீழ்த்தினார்கள். இதன் விளைவாக அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்கள் பாரசீக வளைகுடாவில் மிதக்கின்றன. இவற்றை உறுதிப்படுத்தும் காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதைத் தொடர்ந்து ஈரானிய ராணுவ தலைமைகள் இவ்வாறு தெரிவித்தார்கள். பேச்சுவார்த்தை மூலமாக அமெரிக்காவினுடைய முற்றுகையை நாங்கள் முறியடிப்போம். அது தோல்வியுற்றால் நேரடி நடவடிக்கைகள்
மூலமாக முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வருவோம். மேலும் நாங்கள் முன்பே கணித்தபடி டொனால்ட் ட்ரம்ப் 3வது முறையாகவும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு துரோகம் செய்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் வரம்பு மீறி கோரிக்கைகளை முன்வைக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு விடயத்தினை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் ஒப்பந்தத்திலும் ஈரான் தான் நிபந்தனைகளை முன்வைக்கும். நாங்கள் நிபந்தனைகளை முன்வைக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கின்றோம். நீங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கின்றீர்கள். இதனால் நீங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் வேறு நோக்கங்களுக்கு தயாராக இருந்தால் நாங்களும் அந்த வேறு நோக்கங்களை எதிர்கொள்வதற்கு முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய தலைமைகள் அறிவித்துள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் கூறியதை போன்று ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை நீக்கப்படவில்லை என ஈரானிய இராணுவத்தினர் உறுதிப்படுத்திய அறிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் இன்று மதியம் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஓமானினுடைய முசந்தம் தீபகற்பத்திற்கு அருகாமையிலேயே இந்த இராணுவ பயிற்சிகளை மேற்கொள்ளப் போவதாகவும் இதற்கிடையூறாக யாரும் இருக்கக்கூடாது என்றும் மேலும் இதற்கிடையூறாக சிறிய படகுகள் களமிறக்கப்பட்டால் அவற்றை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. இதற்கமைவாகவே இன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அமெரிக்க கடற்படையினர் பயிற்சிகளை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த பயிற்சிகளுக்காக ஈரான் விதித்திருக்கக்கூடிய சிவப்பு கோடுகளை அமெரிக்க கடற்படையினர் தாண்டியதும் ஈரானிய கடற்படையினர் அவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். எனவே தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் உச்ச பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான கடற்படை மோதல்கள் விரிவடைய போகின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.